இங்க ஒரு பிளாட்ஃபாரத்துல இருக்கிற பெக்கருக்கு எழுந்துட்டு ஒரு டாக்ஸிக்குள்ள ஏறிடுறா. அந்த டாக்ஸியோட டிரைவர் வந்துட்டு யாரை கேட்டு வண்டிக்குள்ள ஏறணும்னு சொல்லிட்டு இறங்க சொல்றான். ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இறங்க மாட்டேங்குது. உடனே இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட வர்றான். போலீஸோட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு ரொம்பவே அழகா மாறிடுறா. அப்புறமா அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு மிகப்பெரிய பணக்காரனோட லஞ்சுக்கு போறா. அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த ஹோட்டல்ல விலை அதிகமான ஃபுட்டா பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிடுறா. இந்த பணக்காரன் வந்துட்டு இந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இரு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். பாத்தீங்கன்னா அதே டாக்ஸிக்குள்ள வேக வேகமா ஏறிட்டு இந்த இடத்த விட்டு போக சொல்றான். டாக்ஸி டிரைவர் ஏன் ஏதாவது திருடிட்டியா அப்படின்ட்டு கேட்க வந்துட்டு நான் ஒரு பொண்ணு கூட சாப்பிடறதுக்கு வெளியே போனேன். அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பணக்காரன்னு நினைச்சிட்டா. ஆனா என்கிட்ட அந்த ஹோட்டலோட பில்ல பே பண்றதுக்கு கூட காசு இல்ல, அதனாலதான் நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறான். டாக்ஸி டிரைவர் வந்துட்டு அந்த பொண்ணு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலான்னு கேட்கறான். இவனு வந்துட்டு ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்கறான். அப்புறமா அந்த டாக்ஸி டிரைவர் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த பொண்ணு சாப்பிட்ட பில்லுக்கு எல்லாம் பே பண்ணிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துறான். இந்த ஸ்டோரி நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா வெளித்தோட்டத்தை வச்சு யாரையும் இடம் போடக்கூடாதுன்னு தெரியுது. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.